உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வைகோ அவர்கள் விழுப்புரத்தில் பேசுவதற்கு முன்பாகவே மறுமலர்ச்சி திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். அப்போது நான் அவருக்கு கடிதம் எழுதினேன், சங்கத்தின் சொத்தை பற்றி கடிதம் எழுதினேன். அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, சங்கத்தினுடைய சொத்து என்பது சங்கத்திற்கு தான் கட்டுப்பட்டதை தவிர அரசியல் கட்சி கட்டுப்பட்டது கிடையாது. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 67ஆம் ஆண்டு முதல் இருமுறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன். சங்கம் துவக்கப்பட்ட 60ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறது. ஆகவே சங்க சொத்து சங்கத்திற்கு தான் கட்டுப்படுமே தவிர அரசியல் கட்சி கட்டுப்படாது. அந்த அடிப்படை விவரம் தெரியாமல் வைகோ பேசினார். இதை நான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். 9/4/2022, 29/4/2022, 17/5/2022 என்று 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு கடிதத்திற்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இப்போ அடுத்து நீங்க அவருக்கு எதிராக வேற ஏதாவது அவர் மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்காரு. அதுல போய் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் செஞ்சதுக்கு தானே அனுபவிச்சுக்குவார். அவர் ஒன்றும் செய்யவே வேண்டாம், பாவம். ஏன்னா இத்தனை நாளா பழகிட்டு அவர் பேசுறதுனால இப்ப இது கூட சொல்ல மாட்டேன். எதுக்கு போய் அவரை பற்றி? அவருக்கு ஒன்றும் இல்லை. இனி மதிமுக அமைப்பு இருக்காது. இப்ப இது போய் இப்ப மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டெல்லியில தலைமையகம் சிறப்பாளர் 4 வருஷத்துக்கு முன்னால. அப்ப கலைஞர் அங்க போயிருக்காரு. அப்ப இவரும் கணேசமூர்த்தியும் போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அங்க கலைஞர் சொல்றாரு, யாராச்சும் மதிமுக இருந்தாலும் சேர்த்துக்க வேண்டாம் வைக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் பல பேர் சேர்ந்து தயாரா இருக்காங்க. அவங்க ஏதோ அந்த கூட்டணி கேட்டு இருக்காங்களோ இல்லையோ, இல்லாட்டி பல பேர் போயிடுவாங்க. அவரு நல்ல பேச்சாளர், திறமையெல்லாம் இருந்தது முந்தி. இப்ப இல்லை, அது அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த விரக்தியில என்ன வேணாலும் பேசுறாரு. இதெல்லாம் பலகீனமாகிதாங்கிற விரக்தியில பேசுறாரு. அவர் மேல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் மேல அனுதாபப்படலாம் இல்லையோ, அவர் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் பேசுறது இப்ப இது கூட சொல்ல மாட்டேன். இப்ப நான் 3 வருஷம் ஆச்சு ஒதுக்கி. வைகோவிற்கு மனநலம் பாதித்து விட்டது. அவர் பேச்சுக்கு அவரை அனுபவிப்பார். சங்க சொத்து சங்கத்திற்கே என முன்னாள் மதிமுக அவைத் தலைவர் துரைசாமி பேட்டியளித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.